ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இதில் பார்க்க போகிறது பெங்களூர் சிட்டிலேருந்து நான் எப்படி என்னோடய சொந்த ஊருக்கு தீபாவளி டைமில் போனேன், அப்போ என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதில் புக் பண்ணேன் அப்படின்னா ரெட் பஸ்ஸில் வந்து புக் பண்ணிக்கிட்டேன், எம்எம்கே ட்ராவல்ஸில். ஸோ முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணதுனால கொஞ்சம் சீட்டு இருந்தது. பட் இருந்தாலும் வந்து டிக்கெட் 1200ங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அந்த டைமில் வேறு வழி இல்லை. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த ஜன்னல் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்பயுமே வந்து ஜன்னல் கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜன்னல் சீட் பக்கத்தில் இருக்கிறது. இது பார்த்திங்களா, இது ஸ்நாக்ஸுன்னு சொல்லி வேறு கொடுத்தாங்க. பட் நீங்கள் பார்க்குறது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருந்துருப்பேன். ஏதோ கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த டிஷ்யூ எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னே தெரில. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3 ரூபீஸ் இருந்தது. 1200 போட்டு நானே கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். எனக்கு 3 ரூபா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்களாடா அப்படிங்கிற மொமெண்ட்டு தான் அது. ஸோ இதெல்லாம் வந்து பிரித்து வச்சுட்டேன் நான். ஆஸ் யூஷுவல் என் பக்கத்தில் யாரும் வரல. இது எனக்கு எப்பயுமே நடக்கிறது தான். வந்தால் நல்லா யாராவது பெருசாக வருவாங்க, இல்லைனா யாருமே வரமாட்டாங்க. யாரும் வராத பட்சத்தில் நான் ஜாலியாக இருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்குறது இது வந்து நார்மலாக உங்களுக்கு ரீடிங் லைட்டு, அப்புறம் பக்கத்தில் சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் செட்டில் ஆகி உட்காந்தேன். பட் ஸ்டில் அந்த ஜன்னல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ரொம்ப மேலே இருந்ததுனால மேபி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் வந்து தூங்கிட்டேன், கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி மடிவாலா கிட்டே இருந்தது. சரிடா, மடிவாலா மார்க்கெட் தான் வந்திருக்கோம், இன்னும் தாண்டி போகலன்னு மறுபடியும் தூங்கினேன். மறுபடியும் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது, மூவ் ஆகுற மாதிரியே தெரியல. சரி கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டு, நம்மளுக்கு தான் பிக் பாஸ் இதெல்லாமே இருக்குல்ல, ஸோ அப்படியே பார்த்துட்டு தூங்கிட்டேன். திடீர்னு சடனாக எந்திரிச்சு பார்த்தா சைடில் இந்த மாதிரி லைட்டு, என்னடா லைட்டுன்னு நானும் ரொம்ப நோட் பண்ணி பார்க்குறேன். ஏதோ ஒரு செடி போட்டிருக்காங்க, செடியோ கொடி வகைன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபுல்லாகவே வந்து லைட் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கரெக்டாக என்னென்னு தெரில, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்னென்னு என்னால் இது பண்ணவே முடியல. ஸோ நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு வழியாக ஒரு 4:30 அந்த மாதிரி வந்து வந்தாச்சு, நம்ம பைபாஸ்க்கு வந்தாச்சு. எங்களுக்கு திண்டுக்கல்லில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பைபாஸில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அந்த டைமில் ஒரு பஸ்ஸும் இருக்காது பழனி டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்புறம் ஒரு வழியாக அப்பா வந்தார், அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து நானும் அப்பாவும் வந்துட்டோம். அப்பா பஸ் ஏற்றி விட்டு கிளம்பிட்டார் வீட்டுக்கு. எனக்கு வந்து டவுன் பஸ் தான் இருக்கும். டவுன் பஸ்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து இறங்கியாச்சு. என்னோடய ஊரோட ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கும், அதை தாண்டி நம்மளோட ஊரோட சின்ன சின்ன ரோடு வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் பாருங்களேன், இப்படி ஒரு ஊரில் இருந்து தான் நான் வந்து அப்படிப்பட்ட ஜெகன்னு இருக்கிற வந்து பெங்களூர் சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஊருக்குள்ளே வந்ததே மாடு சைடில் வந்து விளம்பரம் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக நம்ம ஊர் சைடு வந்தாச்சு. அப்படியே பாருங்களேன், இதை பார்த்தாலே நம்மளுக்கு மனசில் ஒரு ஹாப்பினஸ், அப்பாடா நம்ம ஊருக்கு வந்துட்டோண்டா ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு.